ஓர் பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடும் பழைய பாடல். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. Thank you Lord Jesus. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காத்தவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. கரங்களை உயர்த்தி ஆஹா மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. கரமுயர்த்தி Yes Lord, we worship you. Hallelujah. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும். கரங்களை உயர்த்தி ஆஹா சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் எனக்கில்லையே, துதிகானம் பாடி மகிழ்வா. சாத்தான் உன்னை ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, என்றும் எனக்கு
இல்லையே. துதிகானம் பாடி மகிழ்வாய். கரங்களை உயர்த்தி ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி, எல்லாரும் கரங்களை உயர்த்தும் போது எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். 1000 கோடி செல்வம் கூட கடந்து போகும். ஏன்? வானம் பூமி ஒளிந்து போகும். மாறாத ஒன்றே ஒன்று, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்த நித்திய ஜீவன் மட்டும்தான். Eternal life will stay, rest will go. சீக்கிரம் ஒரு நாள் எல்லாம் மறைந்து போகும். நித்திய ஜீவன் மட்டும் நிலைக்கும். எல்லாமே மாறி போகும். அவர் வார்த்தை நிலைத்திருக்கும். கரங்களை உயர்த்தி ஆஹா வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும். கரங்களை உயர்த்தி கடைசியாக ஆஹா யேசுவா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, நாமத்தில் பிதாவே ஆமென். போன வாரம் உங்க கூட ரட்சண்யத்தினுடைய முக்கியமான 7 படிகள், the 7 points of salvation அப்படின்னு தொடங்கினோம். அடுத்த 7 வாரங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஸோ நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. அதில் இருக்கிற முக்கியமான 7 பங்குகள் உங்கள் கூட பேசினது உங்கள் நினைவுக்கு இருக்கும். நீங்கள் எழுதியிருப்பீர்கள், உங்கள் மனசில் இருக்கும். இன்னைக்கு 2ஆம் பாகத்துக்கு போகிறேன். கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். 1, அவர் நம்மை ரட்சிக்கிறார். 2, அவர் நம்மை சுகமாக்குகிறார். ஹீல்டு. லூக்கா சுவிசேஷம் 4:16, 17, 18, 19 வரைக்கும். Luke chapter 4:16 following. So he came to Nazareth. அவர் நாசரேத்துக்கு வந்தார். Where he had been brought up. அங்கேதான் அவர் வளர்ந்தார். As his custom was. வழக்கத்தின்படியே he went into the synagogue on the Sabbath day. சபத்து நாளில் தேவாலயத்திற்கு சென்றார். பக்கம் சொன்ன சர்ச்சுக்கு போனார் அப்படி. ஓகே. and he stood up to read. அவர் படிப்பதற்காக, வேதத்தை படிப்பதற்காக எழுந்து நின்றார். and there was delivered unto him the book of prophet Isaiah. ஏசாயாவின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. and when he opened the book, அவர் புத்தகத்தை திறந்தபோது he found the place where it was written. தன்னை குறித்து எழுதப்பட்ட வேத பகுதியை அவர் திறந்தார். திறந்து இப்படி படிக்கிறார் தன்னை குறித்து. 18ஆம் வசனம். The Spirit of the Lord is upon me because he has anointed me to preach the gospel to the poor.
தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். முதல் சுவிசேஷம், எல்லாம் சொல்லுங்க சுவிசேஷம். அதான் போன வாரம் பேசணும், ரட்சிப்பு. ஆமென். அதுக்கப்புறம் சொல்ற he had sent me. அவர் என்னை அனுப்பின முதல் காரியம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணோம், அதை கேட்கறவங்க ரட்சிக்கப்படணும். போன வாரம் முடிச்சிருக்கோம். ரெண்டாவது சொல்றார் he has sent me to heal the broken hearted. உடைந்த உள்ளம் உள்ளவர்களை சுகமாக்கவே என்னை அவர் அனுப்பினார். Then he says to preach deliverance to the captives, சிறை உண்டவர்களை விடுதலையாக்க, and recovering of sight to the blind, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்க, அப்படின்னா இருளில் மூடி இருக்கிற கண்களை திறக்க, and set at liberty them that are bruised, உள்ளத்தில் காயப்பட்டவர்களை விடுதலையாக்கவே அவர் என்னை அனுப்பினார். 19ஆம் வசனம் to preach the acceptable year of the Lord. அவர் சபைக்கு போகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. இயேசு அதை திறந்து தன்னை குறித்து எழுதின தீர்க்க தரிசன மேசையா பகுதி எடுத்து வாசிக்கிறார். முதல்ல preach the gospel to the poor, ரட்சிக்கப்படணும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், கடந்த வாரம் பேசணும். ரெண்டாவது heal broken hearted, உடைந்த உள்ளங்களை கட்டணும், சுகமாக்குகிறார். ஆமென். லிபர்ட்டி டு கேப்டிவ்ஸ், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை, செட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் திரும்பி சொல்றார் ஹீலிங், டெலிவரன்ஸ் டு த கேப்டிவ்ஸ், ரிகவரிங் ஆஃப் சைட் டு த பிளைண்ட், அண்ட் செட் அட் லிபர்ட்டி தோஸ் அப்ரெஸ்ட், நொறுங்குண்டவர்கள் உடைந்த உள்ளம் உள்ளவர்களை விடுதலையாக்கவே வந்தார். இன்னைக்கு நொறுங்கி கிருங்கி வந்தீங்கன்னா என் ஜெபம் கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது இந்த 3 விஷயங்களை தான் சொன்னார். 1, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். 2, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். 3, பிசாசுகளை விரட்டுங்கள். ஸோ முதல் பங்கு சுவிசேஷம் ரட்சிக்கப்படுவதற்கு, 2 வியாதி உள்ளவர்களை சுகமாக்க, 3 விடுதலையாக்க, பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்க. அங்கே சேவ்டு, அப்படி டு சேவ் அப்படின்ற வார்த்தை, அந்த சேவ்டு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் சோட்ஸோ என்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் டு பி மேட் ஹோல், முழுமை அடைவது என்ற அர்த்தம். ஆவி, ஆத்துமா, சரீரம். போன வாரம் உங்க கூட தெளிவாக பேசியிருக்கேன். ஆவி ரட்சிக்கப்பட்டாயிட்டு, என் சிந்தனை, என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. சீக்கிரம் ஒரு நாள் என் சரீரம் ரட்சிக்கப்படும். உங்களுக்கு திரும்ப சொல்ல வேணாம். ஸோ என் ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டது. ஆமேன். என்னுடைய சிந்தனை அல்லது ஆத்துமா பூர்ணம் அடைந்து கொண்டே இருக்கிறது. என் சரீரம் அவர் வருகையில் மறுரூப மேனி அடைந்து பூரண சுகம் அடையும். ஸோ நம்முடைய ஆவியில் ஏற்கனவே சுகம் அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆத்துமாவில் சுகம் அடைந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் சரீரம் பூர்ண சுகம் அடையும். இது நிஜம். ஆமேன். ஆனாலும் இயேசு வந்த நோக்கத்தை அவரே சொல்லுகிறார். நான் வந்தது உங்களை சுகமாக்குவதற்கு, டு ஹீல் த broken hearted, டு preach. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் பைபிள் இருந்து கர்த்தர் நம்முடைய சரீரங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மை சுகமா இருக்க விரும்புகிறாரா? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அல்லது உங்கள் எல்லாருக்கும் வியாதி தந்து சாவடிக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை, நம்மை சுகமாக்கணும்னு நினைக்கிறார். அவர் சொல்ற, நான் வந்ததே எதற்குனா உங்களை சொஸ்தமாக்க. ஆமென். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்க கையை பார்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இன்னைக்கு சுகம் பெற அல்லது பலவீனமா இருக்கிறாங்க? சுகம் வேண்டும் என்று விரும்புறவங்க யாரோ உங்களுக்கு தெரிஞ்சா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இவ்வளோ சந்தேகமா கை உயர்த்துறீங்க, பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் சுகம் வேண்டும். உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும். ஆமேன். ஸோ 100% எல்லாருக்குமே சுகம் என்பது தேவை. இயேசு சொல்றார், நான் வந்ததே உங்களை எதற்காக? சுகமாக்குவதற்காக. யாத்திரையாகமம் 15:26 போவோம். 15:26 இப்படி சொல்றாரு, and said, if thou will diligently hearken to the voice of the Lord thy God, உங்க தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து, and will do that which is right in his sight, அவர் பார்வைக்கு செம்மையானது நீங்கள் செய்தால், and give ear to his commandments, அவர் கற்பனைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தால், அவர் பிரமாணங்களை நீ கை கொண்டால், அடுத்தது சொல்றாரு, I will put none of these diseases, எகிப்தியர் மேல் உள்ள எந்த வியாதிகளையும் உங்க மேல நான் வரப்பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர்.
ஸோ பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? வியாதியை தான் சொல்றார். ஆமென். அங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லல, பிசிக்கல் ஹீலிங் சொல்றார். சரீர சுகம். இன்னைக்கு கேட்கும் போதே நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். அவர் என்ன செய்வார் என்பதை விட அவர் என்ன சொல்றாரு? அவர் யாரா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் யாரா இருக்கிறாராம்? நானே உங்கள் பரிகாரியாகி கர்த்தர். ஆமென். ஸோ ஆக்சுவலா எபிரேய மொழியில அவர் சொல்றார், நான் யெகோவா ராஃபா, உங்கள் சரீரங்களை சுகமாக்குகிற தெய்வம். ஆண்டவருக்கு நிறைய பேர்கள். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு பல நாமங்கள். அதுல ஒரு நாமம் அவர் சொல்றாரு, நான் செய்வேன் என்பதை விட நான் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் யாருன்னா, நான் யெகோவா ரொஃபேக்கா, நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். பக்க சொல்ல, அவர் என் சரீரத்தை சுகமாக்குவார். நம்புறேன். இன்னொரு இடத்துல சொன்னார், நான் யெகோவா நிசியா இருக்கிறேன். அப்படின்னா என் கொடியை படரச் செய்து உங்களுக்கு நான் வெற்றியை தருவேன். நான் என்ன செய்வேன் என்பதை விட நான் யாரா இருக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், மொரியா மலையில சொல்றார் ஆபிரகாமுக்கு, நான் யெகோவா ஈரேவா இருக்கிறேன். அப்படின்னா நான் என்ன செய்வேன் என்பதை விட நான் யாரா இருக்கிறேன்? நான் உங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேவாய் இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றார், நான் யெகோவா ஷாலோம். அப்படின்னா நான் உங்களுக்கு சமாதானம் தருகிற தெய்வமாய் இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் செய்வார் என்பதை விட யாரா இருக்கிறார். இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு எதுக்கு சொல்றேன்னா, அவர் சொல்றார், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆராதிக்கிற நம்முடைய யெகோவா தெய்வம் என் சரீரத்தை சுகமாக்குகிற பரிகாரியாகிய, ஆமென், அவர் சுகமாக்குவார். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் கூட சொல்லல, உங்க வியாதிகளை, எகிப்தியர் மேல் வரப்பண்ணின எந்த வியாதிகளையும் உங்கள் மேல நான் என்ன செய்ய மாட்டேன்? வரப்பண்ண மாட்டேன். இன்னைக்கு விசுவாசமா இருங்க. இந்த வார்த்தைகளை, வசனங்களை படிக்கும் போது உங்களுடைய சென்சார் கொஞ்சம் உயர்ந்து நிற்கட்டும், விசுவாசம் கொஞ்சம் ஓங்கி நிற்கட்டும். என்னுடைய ஜெபம் இந்த இடத்தை விட்டு போகும்போதே உங்கள் சரீரங்கள் பூரண சுகத்தை காண்பதாக. 23:25 யாத்திரையாகமம், 23:25 எக்ஸடஸ் இப்படி சொல்றார், and you shall serve the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிப்பாயாக. and he will bless your bread. உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். he will bless your water. உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்ல, பிசிக்கல் ஹீலிங் சொல்ல, I will take sickness away from him in the midst of thee. உங்கள் நடுவிலிருந்து வியாதியை நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன்ட்டார். உபாகமத்தின் புஸ்தகம் 7:15, Deuteronomy 7:15 இப்படி வாசிக்கிறோம், and the Lord will take away from thee all sickness. இப்போ நான் சரீர சுகத்தை பத்தி பேசியிருக்கேன், பிசிக்கல் ஹீலிங். உங்க நடுவில் இருந்து எல்லா வியாதியும் எடுத்து போடுவேன். எகிப்தியர் மேல் வரப்பண்ணின எந்த தீய வியாதிகளையும் உங்கள் மேல் நான் வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அவர் பரிகாரியாகிய கர்த்தர். 103 நம்ம ஆழமா பேசி இருக்கிறோம். 1-3, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்த 3ஆம் வசனத்தை என் கூட தமிழ்ல படிச்சீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஒரே வசனத்துல உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அடுத்தது நாங்க வாயை திறந்து படிங்களேன், உன் நோய்களை எல்லாம், அப்படிதான் எழுதியிருக்கு. ஆமென், அப்படிதான் எழுதியிருக்கு. He forgives all your iniquities, he heals all your diseases. எத்தனை பேர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கால்வரியில இயேசு மரித்ததுனால, கால்வரியில இயேசு ரத்தம் சிந்தி மரித்ததுனால உங்களுடைய எல்லா அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்பவுமே 17 பேர் தானா? இன்னொரு முறை, கால்வரியில் அவர் ரத்தம் சிந்தி மரித்ததுனால உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதே வசனத்துல தான் சொல்றாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம். அப்ப நான் உங்களை கேட்கிறேன், அவர் அக்கிரமங்களை மன்னித்தார்னு நம்புற நீங்க எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க என் வியாதிகள் எல்லாம் குணம்? விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே வசனத்துல சொல்றாரு, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆமென். ஏசாயா 53, the messianic prophecy, இயேசு கிறிஸ்துவனுடைய கால்வரி மகத்துவங்களையும் மேசையாவையும் எடுத்துக்காட்ட ஏசாயா உரைத்த மேசையா தீர்க்க தரிசனம் 53:4 இப்படி வாசிக்கிறோம், surely he hath borne our griefs. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, எல்லாம் சொல்லுங்க பாடுகளை,
வியாகுலங்களை சுமந்து கொண்டார், அவர் அடிக்கப்பட்டார். ஓகே, நான் அந்த வார்த்தை எடுக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, எபிரேய மொழியில் அந்த ஒரு வார்த்தை கிரீஃப் என்ற வார்த்தை 24 முறை எழுதியிருக்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. அந்த 24 முறையில 20 முறை கிரீஃப் என்ற ஆங்கில வார்த்தை வியாதி என்று எழுதப்பட்டிருக்கு. இருக்கீங்களாங்க? அப்ப அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? மெய்யாகவே அவர் என்னுடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து கொண்டார். அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆமென். சரி, அது பழைய ஏற்பாட்டில் பாஸ்டர். அப்போ புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? 8ஆம் அதிகாரத்தின் 16-17, Matthew 8:16 and 17. When the evening was come, சாயங்காலம் வந்தபோது, they brought unto Jesus many that were possessed with devils. பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். He cast out the spirit with his word. தன் வார்த்தையால பிசாசுகளை வெளியேற்றினார். And he healed all that were sick. பலவீனமாயிருந்த எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். அடுத்த வார்த்தை படிக்கணும் எல்லாரும் கூட. எதுக்காக அவர் சுகமாக்கினாராம்? That it might be fulfilled which was spoken by Isaiah the prophet, saying, He himself took our infirmities and bare our sickness. நம்ம பேசையால படிச்சோமே, அந்த வசனத்தை மேத்யூ கோட் பண்றாரு. ஆனா அவர் கோட் பண்ணும்போது கிரீஃப்னு எழுதல, சிக்னஸ்னு எழுதினார். அப்படின்னா வியாகுலம் என்று எழுதல, பாடுகள் என்று எழுதவில்லை, வியாதிகள் என்றே அவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்றார். ஆமென் சொல்ல எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற அதே தெய்வம் என் வியாதிகளை எல்லாம் குணமாக்குகிறேன். அதை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இன்னைக்கு ஏன் வரக்கூடாது? என் வியாதிகளை எல்லாம் கர்த்தர் ஓரா விசுவாசம் இருந்தால் நீங்க ஆமேன் தானா சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் என்னுடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து கொண்டார். ஆமேன். 4ஆம் அதிகாரம் 23 மத்தேயுல இப்படி வாசிக்கிறோம். 4:23. And Jesus went about all Galilee. கலிலியா முழுவதும் சென்று teaching in their synagogues, ஆலயங்களில் பேசினார். preaching the gospel of the kingdom, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். and healing all manner of sickness and all manner of disease among the people என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் என் கூட சேர்ந்து எபிரேய நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை என் கூட தமிழ்ல படிக்கணும். 13:8 எபிரேய நிருபம். அதான் எங்களுக்கு தெரியுமே, பரவாயில்ல, பைபிளை பார்த்து படிக்கும் போது அதுல ஒரு வெற்றி. என் கூட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. எவ்வளோ ஒரு சோகமா நல்ல சத்தமா வாயை திறந்து, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் ஏன், அதான் தெரியுமே பாஸ்டர். எங்க இன்னொரு வாட்டி படிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். யாத்திரையாகமத்திலும் ஏசாயாவிலும் மத்தேயுவிலும் அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர் என்றால் அவர் அன்றும் பரிகாரி, நேற்று பரிகாரி, இன்று பரிகாரி, நாளைக்கும் பரிகாரி. அவர் எதை செய்வார் என்பதை விட அவர் யாராயிருக்கிறார்? அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். அதை நம்புறேன்னு சொல்றவங்க பலத்தவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் சுகமாக்கினார் என்பதை இப்போ மத்தேயுல படிச்சோம். ஆனா அவர் ஒரு பரபரப்பை ஏற்படுத்த மாட்டார். இப்போ நம்ம ஊர்ல சிலர்லாம் வந்தா ஊரே ஒரு பரபரப்பை காணும். அவர் எப்படி தெரியுமா சுகமாக்கினார்? சுகமாக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லார்? யார்கிட்டையும் அப்படின்னா அவருக்கு யாருடைய பரபரப்பும் அவருக்கு தேவையே இல்லை. அவர் தன்னை மேசையா நிரூபிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா அவர் எல்லாரையும் என்ன செய்தார்? சுகம் ஆக்கினார். அதான் பைபிள் சொல்ல, அவர் ஜனங்களை கண்டபடி வியாதிகளை கண்டபோது இயேசு மனதுருகினார். அப்ப அவர் உங்களை சுகமாக்குவதற்கு இன்னும் அவர் கொஞ்சம் பேரு கிடைக்கும், பரபரப்பா இருக்கும், அடுத்த நாள் ஹெட்லைன்ஸ்ல வரும்னு அவர் பண்ணல. ஏன் தெரியுமா பண்ணாரு? உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். He cares for you. இருக்கீங்களாங்க? He didn't heal people to prove he was Messiah. அவர் மெஸ்ஸையா, நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுவதற்கு சுகமாக்கல. ஏன் தெரியுமா சுகமாக்கினார்? உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், உன் பாரங்களை சுமக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரு அல்லேசோ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே சுகமாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் சுவிசேஷம் தேவைப்பட்டுச்சோ, எங்கெல்லாம் ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சோ அங்கே சுவிசேஷத்தை பேசினார். எங்கெல்லாம் சுகம் தேவைப்பட்டுச்சோ அங்கே வியாதிகளை சொஸ்தமாக்கினார். எங்கெல்லாம் ஜனங்கள் கட்டில் இருந்தார்களோ கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கினார். இன்னொரு முறை சொல்றேன், எங்கெல்லாம் ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சோ அங்கே சுவிசேஷத்தை பேசினார். எங்க ஜனங்களுக்கு சரீர சுகம் தேவைப்பட்டதோ அங்கே சுகமாக்கினார்.
எங்கே ஜனங்கள் கட்டில் இருந்தார்களோ கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது சொல்லுங்க, விசுவாசம் கொஞ்சம் எழட்டும் அப்படின்னு. எதுவுமே நான் பேசும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இன்னைக்கு நான் சுகம் ஆயிடுவேன் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, இருக்கீங்களா? நிறைய நேரம் நம்ம சரீரமாகிய சபையில் நிறைய எக்ஸசஸ் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க எல்லாரையுமே அவர் சுகமாக்குவார் அப்படின்னு ஆணித்தரமாக பேசுவாங்க. ஓகே, ஆக்குவார். சிலர் எப்படி பேசுவாங்கன்னா, அதெல்லாம் அப்போவே 1ஆம் நூற்றாண்டோடு முடிஞ்சு போச்சுங்க, இப்போ யாரையும் அவர் சுகமாக்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம சிலர் இருக்காங்க. இன்னொருத்தர் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் ராஜரீகம் செய்கிற கர்த்தர், அவருக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள சுகமாக்கிட்டு அவர் போயிடுவார், பிடிக்காதவங்கள அவர் சுகம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. சிலர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அவர் கால்வரியில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவர்கள் சுகமடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படின்னா எப்படி வச்சுக்கலாமா, அவருக்கு யாருக்கு இஷ்டமோ அவரை சுகமாக்குறாருன்னா பழி யார் மேலே போடுறோம், அவளை மட்டும் பண்ண எனக்கு பண்ணல அப்படின்னு பழி அவர் மேலே போடுறோம், நீ நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். விசுவாசம் இருக்கிறவனுக்கு ஆகும், விசுவாசம் இல்லாதவனுக்கு ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா பழி யார் மேலே விழுது, உங்கள் மேலே விழுது. பழின்னு ஒன்று வந்தாலே அது நல்லது கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு வித்தியாசமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்குகிறார். ஆமென். கால்வரியில் சுகமாக்கி இருக்கிறாரு. அப்புறம் ஏன் நாங்கள் இதெல்லாம் நம்புகிறோம், எங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்கு வருது. ஏன்னா சிலர் நம்ம சுகவீனம் அடைகிறோம். இருக்கீங்களா? நம்ம சிலர் சுகவீனம் அடைகிறோம். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், பாச காணிக்க குடிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு போன வாரம் கோல்டு வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மனிதன் விழுந்த பின்னாடி ஏதேன் தோட்டத்தில் கடவுள் உண்டாக்கின ஆதாம் எத்தனை வருஷமானாலும் பலவீனம் அடையாத சரீரத்தோடு கர்த்தர் உருவாக்கினார். விழுகை பாவம் வந்த போது இந்த உலகம் இன்றைக்கு விழுந்து போன உலகம் என்றுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஸோ விழுந்து போன இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த விழுந்து போன உலகத்தினுடைய எஃபெக்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பழி தேவன் மேலேயும் வைக்காதீங்க, பழி உங்கள் மேலேயும் போடாதீங்க. கர்த்தரை நம்பி நடந்து கொண்டே இருங்கள். ஒரே வசனத்தில் 103 சொல்றார், உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு உன் நோய்கள் எல்லாம். ஸோ ஆண்டவர் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி தான் வச்சிருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு விசுவாசமா இருங்க, கர்த்தரனை சுகமாக்குவார். பழிகளை நம்ம யார் மேலே போடுறோம்னாவே அது நல்ல உபதேசம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், விழுந்து போன ஏவாள் ஆதாம் ஆண்டவர் கேட்டார், எங்கே இருக்கிறார், நீ குத்திய ஒரு பொம்பளை, அவனால் தான். என்னைக்கு அப்படி சொல்றாங்களோ அங்க உபதேசம் சரியில்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு சத்தியமும் யாரையும் பழி சொல்லக்கூடியதா இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஸோ ஆண்டவர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார். பேதுரு சொல்லும் போது சொன்னார், அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமா இருக்கிறீர்கள். பக்கத்தில் நான் சுகமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்ச போது, இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன், இயேசு சிலுவையில் மரிச்சாரா? உங்க அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சிட்டாரா? உங்க பாவம் எல்லாம் மன்னிச்சிட்டாரா? இவன் ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன், எல்லாம் மன்னிச்சிட்டாரா? அப்படிதானே எழுதியிருக்கு. ஆனா நீங்க சில நேரம் பாவம் செய்றீங்களா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா முதல் பாவத்தை இப்ப செஞ்சிட்டீங்க, போய் சொல்லிட்டீங்க. So we all commit some mistakes. Amen. நம்ம எல்லாரும் தவறுகளை செய்கிறோம். ஸோ இப்படி சொல்லிட்டோமா, கால்வரியில் அவர் மரிச்சது உண்மைதான், என் பாவங்களை மன்னித்தது உண்மைதான். ஆனால் நம்ம இன்னைக்கும் பாவம் செய்கிறோமா? சில நேரங்களில் செய்து விடுகிறோம். ஆனாலும் அவர் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்பது போல நம்முடைய சரீரங்கள் இன்னும் பூர்ணம் அடையவில்லை. விழுந்து போன உலகத்தில் விழுந்து போன எஃபெக்ட்ல வாழுகிற இந்த சரீரத்திற்கு அவ்வப்போது சில நேரத்தில் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்பொழுதெல்லாம் நான் கர்த்தரை நம்புகிறேன், என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தவர், என் நோய்களையும் குணமாக்கவர் வல்லவர் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ பழி யார் மேலும் சொல்ல வேண்டிய அவசியம். காலையில் நீங்க எழுந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, 3 அதிகாரம் படிச்சீங்க, யாருக்கும் துரோகம் பண்ணல. இருக்கீங்களா? கார் எடுத்துட்டு புறப்பட்டீங்க, வேகமா ஒரு இடத்துக்கு போறீங்க, வழியில டயர் பஞ்சர் ஆச்சு. இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, நான் 3 அதிகாரம் தான் படிச்சேன், இன்னும் ஒரு அதிகாரம் படிச்சிருந்தா ஒருவேளை என் டயர் பஞ்சர் ஆகாமல் இருந்திருக்குமோ.
இப்படியெல்லாம் நம்ம பல விஷயங்கள். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது 2-3 வார்த்தை மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால தானோ அப்படின்னு நீங்களே உங்களை பழி சொல்லுகிறீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேங்க, அது எந்த விதத்தினாலையும் அந்த டயர் பஞ்சர் ஆகல. இந்த விழுந்து போன உலகத்தின் ரோடுல சாக்கடை மட்டும் ஆணி கூட இருக்கு. சில நேரம் ஆணி குத்துனா டயர் என்ன ஆகுங்க? இதை தாங்கிதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே தவிர பழிகளை உங்க மேலையும் போடாதீங்க, கர்த்தர் மேலையும் போடாதீங்க. சில நேரம் டயர் என்ன ஆகுங்க? உடனே அங்க இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் பண்ணாதீங்க. We are on the road, there is nails on the road, amen, and sometimes our tire can get punctured. முடிக்கணும், நேரம் நமக்கு போது. இயேசு சிலுவையில் மரித்தார், என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், என் வியாதிகள் எல்லாம் குணமாக்கினார். பக்கத்தில் நானும் பர்ஃபெக்ட் இல்லை, ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள் மாதிரி இன்னொரு சொல்ல, நானும் பர்ஃபெக்ட் இல்லை, என் சரீரமும் இன்னும் பர்ஃபெக்ட் இல்லை. அதனால சில நேரம் நான் விழுவும் செய்கிறேன், என் சரீரம் பலவீனம் அடையவும் செய்கிறது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். அதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பல வருஷம் முன்னாடி ஹீலிங் சர்வீஸ் ஒன்று நடத்திட்டு இருப்போம் சாட்டர்டேலாம். ஒரு சகோதரி எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ அவங்க சர்ச்சுக்கு வரதில்லை. சுகமடைஞ்சாலே வரமாட்டாங்களோ. அவங்களுடைய காலில் ஒரு சிஸ்ட் இருந்துச்சு, இந்த சைஸில் இருந்துச்சு. அந்த ஜெப நேரத்தை உண்மையாக சொல்கிறேன், கண்ணால் பார்த்தது. அந்த சிஸ்ட் அப்படியே இருந்த இடத்துல இல்லாதபடிக்கு போனதை நாங்கள் கண்டிருக்கிறோங்க. அவங்க இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ ஆண்டவர் சுகமாக்குறாரா? ஸோ நானும் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை, என்னுடைய ஆத்துமா இன்னும் பூரணம் அடைந்து கொண்டே இருக்கிறது. என் சரீரம் சீக்கிரம் ஒரு நாள் பூரணம் அடையும். அது வரைக்கும் விழுந்து போன இந்த உலகத்தினுடைய சில சீற்றங்கள் நமக்கு இருந்தாலும் நான் ஒன்றை நம்புகிறேன், அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்பர் 1 இஸ் பிசிக்கல் ஹீலிங். நம்பர் 2 இமோஷனல் ஹீலிங். இயேசு பேசினார், அவர் சொன்னார் நொறுங்குண்டவர்களை. தமிழில் அது படித்தா நல்லா இருக்கும். என்ன எங்கே எப்படி எழுதியிருக்கு? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 நினைக்கிறேன். Luke 4:18. He sent me to heal the broken hearted and set at liberty those who are bruised. 18 கடைசி பாகம் படிங்க பார்க்கலாம் தமிழில் சீக்கிரமா. குணமாக்க, நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடனுக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை, எல்லாரும் சொல்லுங்களேன், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் இயேசு வந்தார். இன்னொரு வாட்சி, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். என்ற பேர் நம்புறீங்க. உடஞ்ச உள்ளத்தோடு வந்தீங்கன்னா நீங்க உடஞ்சே வாழணுன்ற அவசியம் இல்லையா. உடஞ்சவங்களை கர்த்தர் சுகமாக்குவார். oppressed, bruised, இங்கிலீஷ் வார்த்தை crushed, shattered, உடஞ்ச போன உள்ளங்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். ஸோ கர்த்தர் சமூகத்தில் வர்ற உங்க வாழ்க்கையில உங்களுடைய உள்ளத்தினுடைய உடைவுகளை கர்த்தர் சுகமாக்குவார். இப்போ ஒரு 2-3 விஷயத்தை சொல்லிடுறேன், நல்லா கேட்டீங்கன்னா புரியும். இன்னைக்கே விடுதலை கர்த்தர் தருவாராக. கடந்த காலத்தில் நீங்க இதயத்தில் பட்ட அடிகள், காயங்கள், பாஸ்ட் வூண்ட், கடந்த காலத்தில் இதயத்தில் ஏற்பட்ட காயங்கள், ஆமென், நிகழ்காலத்தில் உங்களை கட்டில வச்சிரும், சுபாவமே மாறிடும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேங்க, அப்படிப்பட்ட எல்லா காயங்களையும் கர்த்தர் ஆற்றுவாராக. அவர் சொல்றார், he sent me to heal, he sent me to heal the broken hearted. அந்த broken hearted என்று சொல்லும்போது பிசிக்கலா இப்போ துடிக்கிற ஹார்ட்டை சொல்லல, உங்களுடைய உள்ளத்தின் உடைவை சொல்லுகிறார். ஆமென். ஸ்பிரிச்சுவலா பேசுறார், உங்க உணர்வுகளை பேசுகிறார். எத்தனை பேர் காயப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில? he is talking about emotions. உணர்வுகள் உள்ளம் உடைஞ்சிருக்கலாம். ஒரு உறவின் விரிசலால் ஏற்பட்ட இதயத்தின் உடைவு. இங்கிலீஷ்ல சொன்னா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். ரொம்ப எப்படி சொல்லலாம், காதலான உறவு. முறிஞ்சவங்க நிறைய பேர் உடைஞ்சு போயிட்டான். அன்னிலிருந்து அவன் பாட்டே மாறி போச்சு. கடந்த காலத்தின் காயம் நிகழ்காலத்தில் அது ஒரு வியாதியா மாறிடுதுங்க. கர்த்தர் சொல்றார், அதையும் சுகமாக்க தான் நான் வந்தேன். குடும்பத்தில் ஏற்படுகிற சலசலப்பு, உள்ளங்கள் உடைந்து காயப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்கள் பேசின வார்த்தைகளால் குழந்தைகளின் உள்ளம் பட்ட காயம்,
தகப்பனார் செஞ்ச பேசின வார்த்தைகளால், காலமெல்லாம் காயத்தில் வாழுகிற பிள்ளைகள் பேசின வார்த்தைகளால் உடைஞ்சு போன உள்ளத்தோடு வாழும் தாய் தகப்பன்மார்கள் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடைஞ்சு போன நட்புகள், என் ஃப்ரெண்டுன்னு காலை வாரிட்டு போனோம் பாருங்க, அந்த காயம் இன்னும் உங்களை வாட்டிட்டு இருக்கு. அது ஒரு சுபாவமா மாறுது. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. நேசிச்சவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க தேவனை விட்டு பின்மாறி போன போது உடைஞ்சு போன விசுவாச உள்ளங்கள், புரியுதாங்க நான் பேசுறது? ஒரு விபத்து, ஒரு டிராஜடி, எதிர்பாராத ஒரு அகோர சம்பவம் உள்ளத்தில் காயங்களை ஏற்படுத்தி இருக்கு. டிசப்பாயின்மெண்ட். இந்த வேலை எனக்கு இருக்கும்னு நம்பினீங்க, திடீர்னு அந்த வேலையில கழட்டுறாங்க, உள்ளம் காயப்படுகிறது. ஒரு கெரியர் ஒன்றை பில்ட் பண்ணி ஒரு தூரம் வர்றீங்க, அது உடைஞ்சு தவிடுப்படியாய் கீழே இறங்கும் போது உள்ளங்கள் உடைந்து போய் காயப்பட்டவர்கள் திருச்சபையில் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த வீடு தான் அப்படின்னு நினைச்சாங்க, கடைசியில் அதுல லோனு கீடுன்னு சிக்கி தவிச்சு உள்ளம் உடைஞ்சு போனவர்கள். ஆமென். உள்ளம் உடைந்து போன நிறைய பேர். இன்னைக்கு சொல்றேங்க, நற்செய்தி என்னவென்றால், என் இயேசு வந்தது ஒன்று உங்களை ரட்சிக்க, ரெண்டு உடைந்த உள்ளத்தை விடுதலையாக்க இயேசு வந்தார். நான் அதை நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீ இதை தாங்கிக்கோன்னு கூட சொல்லல, நான் அதை சரியாக்குவேன்னு சொன்னார். இன்னைக்கு உள்ளம் துறக்கிற நிறைய பேருடைய கடந்த கால காயங்களை இன்று கர்த்தர் ஆற்றுவார். ஏன்னா அவர் சொன்னார், I came not that you will cope with your broken heart, but I will heal your broken heart. உங்க உடைஞ்ச உள்ளத்தை நான் சுகமாக்குவேன்னு சொன்னார். ரெண்டு கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க உடைந்த உள்ளத்தை சுகமாக்குவார். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காயம் நம்மளை கட்டில் வைக்கும். இன்னொரு வாட்டி சொல்ற, நல்லா கேட்டுங்க, காயம் நம்மை கட்டில் வைக்கும். காயப்பட்டவங்களுக்கு நிறைய சுபாவங்களை நம்ம கத்துக்கிறோம். ஒன்று ரிஜெக்ஷன். ஆமென். உள்ளம் காயப்பட்ட உடனே நமக்கு என்ன பயம்னா, எல்லாரும் நம்மளை தள்ளிடுவாங்கன்னு பயம். தள்ளினா தள்ளிட்டு போயேன். எத்தனை பேர் நான் தனிமையிலேயே சந்தோஷம்னு சொல்றேங்க? ஓகே. ரிஜெக்ஷன் என்ற பயம், என்னை புறக்கணிப்பார்கள். நிறைய பேர் ஏன் தெரியுமா டிராமா பண்றாங்க? ஏற்கனவே பட்ட அடியை இங்க சமாளிக்கிறான். அவர் சொல்றார், சமாளிக்காத, நான் உன் இதயத்தை சுகமாக்கினா நீ சந்தோஷமா இருப்ப. தள்ளுறவன் தள்ளட்டும், தள்ளாதவன் போட்டோம், நான் உன் ஓகே புரியாத. ஏன் தெரியுமா அங்க கண்ட்ரோல் பண்றோம் பிறரை? அவங்கள இப்படி பண்ணும், இவங்களை இப்படி பண்ணும், அவளை இப்படி, இவரை பார்த்தா சிரிக்கணும், அவரை பார்த்தா முறைக்கணும், இவரை பார்த்தா இப்படி பண்ணணும். ஏன் தெரியுமா பண்றீங்க? எங்கேயோ பட்ட அடியினுடைய கட்டு இன்னைக்கு உங்களை வாட்டிட்டு இருக்கு. கர்த்தர் உங்கள் இதயத்தை சுகமாக்குவாராக. நீங்க நல்ல மனுஷனா வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இன்னொன்னு, we become man pleaser, people pleaser மாறிடுவோம். கண்ட்ரோலர்ஸ். இப்படி 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 என்ன பாருங்களேன், என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன். அடிபட்டு காயப்பட்டு காயங்கள் கட்டாக மாறின நம்மளுக்கு கல்யாணம் நடக்குது. புரியல நான் என்ன சொல்றேன்? நீங்க ஆழமானவர்களா இல்லையோ? இன்னொரு வாட்டி, அடிபட்டு காயப்பட்டு உடைஞ்சு போன உள்ளம் கட்டாக மாறி பாண்டேஜில் வாழ்றவங்களுக்கு என்ன நடக்குது? யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும் அந்த கல்யாணம்? யூ ஆர் broken hearted. உங்க broken hearted உங்களுக்கு பாண்டேஜ் கொண்டு வந்துச்சு. அந்த பாண்டேஜ் கட்டில் இருக்கிற நீங்க அப்படியே வெள்ளை வெள்ளையோ ட்ரெஸ் போட்டு கல்யாணம் பண்றீங்க. ஆனா ட்ரெஸ் தான் வெள்ளையா இருக்கு, உள்ளத்தின் காயம் இன்னும் ஆறலங்க. உள்ளத்தின் காயம் மாறாத போது கண்ட்ரோலிங், மெனிப்புலேட்டிங், ஆமென், கண்ட்ரோல் பண்றது, மெனிப்புலேட் பண்றதெல்லாம் உங்களுடைய சுபாவமா மாறிட்டு இருக்கும்போது அந்த கல்யாணம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். புயல்ல போற படகு மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஜெபிக்கிறங்க, நீங்க இணைஞ்சிட்டீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு காலையில நேரம் இருந்தா கொஞ்ச நேரம் பாட்டெல்லாம் பாடி வர்ஷிப் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைங்க. அவர் என் சரத்தை மட்டும் சுகமாக்குறவர்ல, உன் உடைந்த உள்ளத்தை கர்த்தர் சுகமாக்குகிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ரிஜெக்ஷன், we become people pleaser மாறி விடுகிறோம். ஆமென். நிறைய கல்யாணங்கள் சந்தோஷமா மாறும். ஒன்று மட்டும் செஞ்சா போதும், ரெண்டு பேருடைய உள்ளத்தின் காயங்களையும் கர்த்தர் ஆற்றினாலே உங்கள் குடும்பம் சந்தோஷமாய் மாறிவிடும். இருக்கீங்களா? நீங்க காயப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? நிறைய விஷயங்க இருக்கு. இப்போ என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. நேரம் இருக்கா? ஓகே, 2 நிமிஷம் இருக்கு. என்ன பாருங்க, உங்களுக்கு ஒரு எலும்பு எங்கேயோ உடஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு. டாக்டர் கிட்ட போய், ஐயா எங்கேயோ உடஞ்சிருக்குன்றீங்க. அவர் என்ன பண்றாரு? அழுத்தி பார்க்கிறாரு. என்ன பார்வை! அழுத்தும் போது
அந்த உடஞ்ச இடத்துல அவர் அழுத்தும் போது நீங்க என்ன ஏய் 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 அழுத்தாத வலிக்குது சொல்றீங்களா இல்லையா? ஸோ எங்க உடஞ்சிருக்கோ இருக்கீங்களா, எங்க உடஞ்சிருக்கோ அங்க அழுத்தும் போது நீங்க என்ன பண்றீங்க? ரியாக்ட் பண்றீங்க. எதை தொட்டாலும் அங்க மட்டும் நீ என்ன செய்யாத, தொடாதன்னு சொல். புரியல, எப்படி சொல்லலான்னு யோசிக்கிறேன். ஆமேன். இப்படி வச்சுக்கலாமா? பிரதர் இப்படி செய்யாதீங்க பிரதர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். இல்ல சிஸ்டர் இதை இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க, அது எனக்கு தெரியும், நீ வேலை பாரு. ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? எங்கேயோ நம்மால யாரோ காயப்படுத்தியிருக்காங்க, அந்த காயம் கட்டாக மாறி இன்னைக்கு அதை அழுத்தி சொல்லும் போது அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா சொன்னாலும் அப்படிங்களா பிரதர் நான் செய்யறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வராது, எனக்கு தெரியும்ல நீ என்ன சொல்றது அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? அவர் 10 வருஷம் முன்னாடி உத வாங்கியிருக்காரு, யாரோ அவரை மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவரை காயப்படுத்தியிருக்காங்க. அந்த காயம் கட்டாக மாறி இன்னைக்கு அது சுபாவமா மாறி அவர்கிட்ட யார் எந்த அறிவுரை அதான் எனக்கு தெரியும்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாங்கள் மாறி விடுகிறார்கள். இன்னைக்கு என்னுடைய ஜெபம் காலையில கர்த்தர் உங்கள் உள்ளத்தின் உடைவுகளை சுகமாக்குவாராக. ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? அது மாம்ச எலும்பு பாஸ்டர், இல்ல இது ஆவிக்குரிய எலும்பு. எல்லா காயங்கள், எல்லா புறக்கணிப்புகள், எல்லா பாதுகாப்பின்மை, எல்லா கோபம், எல்லா வேதனைகள், எல்லா கசப்புகள், எல்லா மன வருத்தங்கள் ரட்சிப்புக்கு அடுத்த இடத்துல கர்த்தர் வைக்கிறார். எங்க ரட்சிப்பு வேணுமோ அங்கே சுவிசேஷம், எங்கே சுகம் வேணுமோ அங்கே நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன் சரீரத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் நான் சுகமாக்குவேன். ஒன்னொன்னா இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு ஆராதனை நடத்தி தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண தொடங்கிட்டோம்னு வைங்களேங்க, எல்லாம் அழுது புலம்புவீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அடிபட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜெபிக்கிறங்க, கர்த்தர் உங்கள் காயங்களை மாற்றுவாராக. மோஸ்ட் பாண்டேஜஸ் ஆர் ரிலேட்டட் டு யுவர் ஹர்ட்ஸ் அண்ட் வூண்ட்ஸ். இன்னைக்கு என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காயங்களையும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு காயங்களும் லைட்டா அழுத்திட்டு இங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு இப்படி வச்சுக்கலாமா? உங்க எலும்பு உடைஞ்சிருக்கு, அங்க தொட்டா உங்களுக்கு என்ன செய்துங்க? வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எப்படியாவது போ சரியாயிடும் விட்டுறாரா? இல்ல, எலும்பு என்ன பண்ணும்? செட்டு பண்ணணும். அது உடஞ்சி தள்ளிகளி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணும்? ஒழுங்குபடுத்தணும். இருக்கீங்களாங்க? ஒழுங்குபடுத்தணும், அதை கட்டணும், அதுக்கு தேவையானதை செய்யணும். அதை செஞ்சது ஔஷதமானால் முன்பிருந்ததை விட உடஞ்சி எலும்பு பலனாய் இருக்குமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, உங்கள் கட்டுகளை கர்த்தர் சுகமாக்குவாராக. பிசாசு காத்துட்டே இருப்பான். அந்த கட்டுகள் அதனுடைய பிரதிபலிப்புகள் நீங்க காண்பிக்கும் போது அவன் அது மேல ஏறி உட்கார்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அசைச்சு கெடுத்து தள்ள நினைக்கும் போது நீங்க சொல்லணும், இன்றைக்கு என் குடும்பம் இந்த அசைவில் இருப்பதற்கு காரணம் நான் என்றோ பட்ட காயத்தினுடைய விளைவுகள் இன்றைக்கு கட்டாக மாறி இருக்கு. கர்த்தாவை என்னை மட்டுமல்ல என் கணவரையும் பிள்ளைகளையும் ஔஷதமாக என் இதயத்தை தேற்றி எங்களை சுகமாக்குங்கன்னு கேட்கிறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன பையனா இருக்கான், பிளே கிரவுண்ட்ல நின்று ஏதோ ஒரு காரணத்தால வயிற்று வலிக்குதோ தலை வலிக்குதுன்னு அழுவுறான். அழுதுட்டு இருந்தவன் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிறான், நொந்து போயிரு அழுவுறான், அம்மான்னு அழுவுறான். அந்த போற வர சின்ன பசங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கேவலம் பண்ணி அந்த சின்ன வயதிலேயே பிஞ்சு வயதிலேயே கஷ்டத்தால் அழுதவனை போனவன் வந்தவன் சொன்ன வார்த்தைகளும் நடத்தின விதங்களும் வாழ்க்கையில் காயமாக மாறி அவன் வளர்ந்து வரும் காலத்தில் அத்தனை காயங்களும் ஒரு கட்டாக மாறி அடிக்கிறவனாய் குத்துறவனாய் வெற்றவனாய் தன்னை மாற்றி விடுகிறது. இன்னைக்கு என்னை கேட்கிற அன்பானவர்களை, கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட இதய காயங்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஔஷதமாய் சுகமாக்குவாராக. இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறேன், உங்களை பிசிக்கலி கர்த்தர் ஹீல் பண்ணோம், அதை விட முக்கியமா இமோஷனலா கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. எல்லாரும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கடந்து வந்த பாதையின் எல்லா காயங்களும் இந்த ஜெபத்திற்கு பின்னாடி என்னுடைய ஏக்கமெல்லாம் கர்த்தர் உங்களை சுகமாக்கட்டும். எத்தனை பேர் உள்ளத்தை கர்த்தருக்கு முன்பாக திறப்பீங்க? தூய பரிசுத்தாவியான ஒவ்வொரு ஏரியா ஆஃப் ஹர்ட், ஒவ்வொரு காயத்தின் பங்குகளிலும் உம்முடைய கரத்தை வைங்க, நினைவுக்கு கொண்டு வாங்க, என்னை சுகமாக்குங்க, என்னை பலப்படுத்துங்க. எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கீங்க? தேங்க்யூ ஜீசஸ்.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்ற பாட்டின் ஒரு அடியை பாடி நான் ஜெபிக்கும் போது நீங்கள் வீடுகளுக்கு போகலாம். இந்த சத்தியத்தினுடைய ஆழங்களை புரிந்து கொண்டு கர்த்தர்கிட்ட ஔஷதத்தை உங்கள் உள்ளத்திற்கு கேளுங்கள். உங்கள் ஹார்ட் ஹீல் ஆனா நீங்க சேவைக்கு ஆயத்தமாயிருவீங்க. நிறைய பேருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா மாறுவீங்க. உங்க இதய காயம் நீங்களனா நீங்க சேவையில நிலைக்க முடியாது. சேவையில் மனிதனுக்கு ஓங்கி படருகிறவர்கள் இதயத்தில் ஔஷதம் கொண்டவர்களா இருக்கணும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் இன்னைக்கு இழுத்து உங்க சமூகத்துல கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு சுகமாக்குங்க. 3 முறை இங்கிலீஷ்ல சொல்ற, நீங்க ஆமென் சொல்லுங்க. Heal the broken hearted. Daddy, heal the broken hearted. Jesus, you came to heal the broken hearted. உடைந்த உள்ளத்தை கட்டுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், தனிமை யார் என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். சிறகு ஒடிந்த பிறகு, சிறகு ஒடிந்த பிறகும் ஒரு பறவை பறக்குமோ, உடைந்த உள்ளமும் உடைந்த உள்ளமும் ஒன்றாய் சேருமோ, உடைந்த உள்ளமும் ஒன்றாய் சேருமோ. இருந்த வண்ணமாய் கரங்களை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிசிக்கலா ஹீல் பண்ணுங்கப்பா. எவ்வளோ சரீரப்பாடுகள் இன்னைக்கு காலையில் நான் ஜெபிக்கிறேன். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நீங்களே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியர் மேல் வரப்பண்ணின எந்த ஒரு வாதையையும் உன் மேல வரப்பண்ணேன் என்று சொன்னவர் விழுந்து போன உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு வந்து நிற்கிறோம். Heal our bodies. 2, எங்கள் உடைந்த உள்ளங்களை நீங்க கட்டணும்பா. உங்க சேவையில நாங்க ஓங்கி நிற்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண எல்லோரையும் ஒரு கண்ணில் பார்த்து பழி சொல்லாதவர்களாய் வாழ்ந்திட எங்கள் இதயத்தை தேற்றுங்க, சுகமாக்குங்க. இந்த சத்தம் கேட்ட எல்லா பிள்ளைகளும் உள்ளங்களின் காயங்களும் ஆற்றப்படுவதாக என்று வேண்டி ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.